ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு காலம் இது. வெறுமனே இந்த கொம்பு எடுக்க முடியல, திட்ட முடியல, குழந்தைகள அடிக்க முடியல, அதுதான் சேலஞ்சிங்ன்னு இல்ல. சொல்லி தர்றதே பெரிய சேலஞ்சிங். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மகுடி ஊதுனா அந்த சத்தம் கேட்டு பாம்பு வரும் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. நாமளும் அத அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா, அதுக்கப்புறம் சயின்ஸ் என்ன சொன்னாங்க? பாம்புக்கு காதே இல்லன்றத கண்டுபிடிச்சாங்க. இல்லையா? ஸோ, அது அது தெரியறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா, இப்ப அப்படி இல்ல. இப்ப நாம இருக்க காலகட்டம் வெரி ஃபாஸ்ட் இல்லையா? ஸோ, இன்டர்நெட் வேர்ல்ட்ல இருக்கோம் நம்ம. நாம என்ன சொல்லிக் குடுத்தாலும் தப்புனா உடனே போட்டு கண்டுபிடிச்சு குடுத்துருவான். ஃபர்ஸ்ட்டாவது கூகுள் இருந்தது. இப்ப ChatGPT, ஏஐன்னு இன்னும் பல விதமா பவர்ஸ் வந்து அதிகரிச்சிருச்சு. இல்லையா? ஸோ, நாம என்ன சொல்லிக் குடுத்தாலும் அது சரியா இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப டீச்சர்ஸ் கூட நாம சொல்லிக் கொடுக்குற பாடத்தை நாம இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி சொல்லி தரணும் அப்படிங்கிறத மாத்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்ப நாமளும் ChatGPT, ஏஐலாம் கூட யூஸ் பண்ணி இந்த பாடத்தை, இந்த விஷயத்த எப்படி கொடுக்கலாங்கிறத கூட நம்மளால கத்துக்க முடியும் இல்லையா? ஸோ நாம இதுக்கு முன்னாடி நடத்திட்டு ஒரு ஏஷியன் மெத்தட்ல ஒரு போர்டுல எழுதி போட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஆனா இப்ப அது மட்டும் பத்தவே பத்தாது. கண்டிப்பா விஷுவல் கிளாஸஸ் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அவங்க விஷுவலா பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை டீச்சர்ஸ் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸ்கூல்ஸும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். இப்போ பாடத்தை எடுத்து போர்டில் எழுதி போட்டா மட்டும் பத்தாது, விஷுவல் கிளாஸஸும் அவங்களுக்கு நாம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆக்டிவிட்டி கிளாஸஸ், அந்த ஒரே ஒரு லெசன் தான், ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். ஆனா அதை எப்படி நம்ம எடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஆக்டிவிட்டி பண்ணும்போது, ஒரு குரூப் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணும்போது தான் குழந்தைங்களுக்கு ஈஸியா போய் அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும் இல்லையா? ஸோ எழுதி போடுறது ஒன்று, சொல்லிக் கொடுக்கறது ஒன்று, விஷுவல் கிளாஸஸ் ஒன்று, ஆக்டிவிட்டி அண்ட் அவனையே கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி பண்ண வைக்கணும். இப்போ அந்த பாடம் சார்ந்த விஷயங்களை கேள்விகளா கேட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ண வச்சு பசங்களை அவங்களுக்குள்ள அந்த கேள்வியை எழுப்ப வைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈடுபடும் போது அந்த லெசன் வந்து அழகா அவனுக்கு புரியுற மாதிரி போய் சேரும். அப்டேட்ல இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாம பாடங்களை சொல்லித்தரத்துக்கு நம்மளையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரணும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஸோ எந்த ஒரு மாற்றத்தையும் டீச்சர்ஸ் நாமளும் இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள கொஞ்சம் அடாப்ட் பண்ணி, நம்மள கொஞ்சம் எம்பவர் பண்ணி, கண்டிப்பா அவங்களோட சேர்ந்து ஓடக்கூடிய நிலையில நம்மளை நம்ம வளர்த்துக்கணும். வாழ்த்துக்கள்.